ஞானி இப்படி வெறிய எடுத்துக்கணும் அப்பனை சாவச்சேன் நானடா எந்த ஒரு மகளாவது தந்தையை கொள்வாடா நான் தவறு செய்யவில்லையடா சிறிய வயதிலிருந்து என்ன பார்த்துக்கிட்டு வரேன் இப்பேற்பட்ட தவறு நான் செய்வேனா என் தாய் தான் புரியாமல் இப்படி எல்லாம் பேசுகின்றார் நீயாவது என் தாய் கெடுத்து சொல்லுவேன் நான் எப்படிமா சொல்லுவேன் எப்படி சொல்லு நான் தான் நாய் நக்கனை அடியாச்சு நான் எப்படிமா சொல்லுவேன் நாய் நக்கனை அடியாச்சு ஏம்மா நான் எப்படி மனுஷனை சூடு சொல்றீங்க நாய் நக்கனை அடியாச்சம்மா நான் காலாட்டிங்க சின்ன வயசுலயே உங்க அம்மா உங்களை விட்டுட்டு செத்துட்டா ஒப்ப ரெண்டாம் தரமா ஓட்டாதான் ஓட்ட சொல்லாத நான் கரவல் மாடு என்ன ஓட்டாத இந்த கப்பல்ல கரவல் வரைக்கும் கரெக்டா தலை அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு பாருக்காரு போட்டாரு அவரு ரெண்டாம் தரமா தாலி கட்டியாந்தாங்க இதுவரையிலும் மாற்றாந்தாய் போல நடந்திருப்பாளா இல்லையே ஒரு அடி அடிச்சிருப்பாளா தாம் பெத்த பொண்ணா நினைச்சு வெளிநாடு சென்று உன்னை படிக்க வச்சேன் அப்பொழுது என் தாய் என்ன சரியாக புரிந்து கொண்டார் இப்பொழுது என்னை தவறாக புரிந்து கொண்டார் நீ தான் எடுத்து சொல்லணும் ஒரு பெத்த ஆத்தா இருந்தா கூட இப்படி பார்த்திருக்க மாட்டாங்க உன்னை எப்படிலாம் பாத்துக்கினாங்க நீ சின்ன குழந்தைல உங்க அம்மாவை செத்துட்ட பிறகு பாலுன்னு அழுதுங்க அண்டடி பாவிய பாலுன்னு அழுதுங்க கேட்டுங்க பாலே வரலன்னா கூட சும்மானா சப்படிச்சு காப்பாத்த நான் மானத்தை வாங்குறாரு ஆமாண்டா ஆமா யாரு இல்ல சொல்லுது ஏட்டா குழந்தையாக இருக்க வேண்டிய பால் ஞாபகம் வந்துச்சு ஏன் காலில் கட்டிட்டு போயிட்டாங்க அதனால பால் ஞாபகம் எடுத்த குழந்தைக்கு என் பாலே வரலனாலும் நானே குழந்தை பெற்றனாலும் என் மாதிரி அவளுக்கு பால் கொடுத்து வளர்த்தா பால் வரணும் யாரு செய்வா நீயாவது பரவாயில்ல சீக்கிரமா மாத்தட்டேன் இந்த பேர் வாயில குடிக்க முடியலன்னு சீக்கிரமா மாத்தட்டேன் ஒன்னங்கரான பண மரத்துல பாதிய ஒன்னா 3வது படிக்கிற வரைக்கும் குடிச்சுக்கலாம் அந்த பாலை இங்கதான் குடிக்கிறான்னு ஸ்கூல்ல சேர்த்தா ஸ்கூல்ல ஆயம்மா பாலை குடிக்கிறான் பாருங்க இப்படியே வெளியே அசிங்கம்மா போவாத கோயிலும் கிடையாது நாங்க அடிக்காத காது கிடையாது குத்தாத மொட்டை கிடையாது என்ன பண்ணுவேன் எத்தனையோ கோயிலுக்கு வேண்டாம் அவன் பாலை மறக்கிறான் மாதிரி தெரியல எல்லாம் காரி முயறாங்க இந்த பாவி நான் என்ன பண்ணேன் ஒன்ன பால் மறக்கிறதுக்கு வேப்பல உரிவேந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அடிச்சு அந்த வேப்பில எடுத்து அம்மாவுக்கு சுத்தி தடி கசப்புல அத்தார வாய் வைக்கல போறாங்க வாய் வைக்கல போற ஒரு காவல்காரன் எங்க அரண்மனையில வேலை செய்யறான் ஒரு மகாராணி அவன் பால் மறக்கிறதுக்கு வேப்பில ஒட்ட அடிச்சாண்ட என் மார்ல தடவை வைக்கா அப்படியே மேலாஜ் பத்து நான் காமிச்சேன் படம் காட்டாடி படம் அவன் வாயில என் கோல விட்டு ஆட்டம் ஒரு மகாராணி ஐயோ அடிக்காத தேங்காய் முடி வெளியே வந்து நான் பெற்றெடுத்த மகளா எடுத்து முத்தாரம் அம்மா தாய் மனசு தங்கோ நான் அறிஞ்சதை நன்றி சொல்ல போதாதம்மா
நாளைக்கு என்ன கொல்ல மாட்டேன் என்ன நிச்சயம். அம்மா இனிமே நீ நாட்டில் இருக்க கூடாது. நீ எனக்கு மகள் கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது. இந்த நாட்டை விட்டு போடி. இந்த நாட்டை தருமையாரு ஓடி வாங்க. நாட்டு மகாராணி பூவும் பொட்டோடி நலமோடு வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டது நீங்க. இது அனைத்து உண்மையா இருந்தா என் சக்காலத்தை பெற்றெடுத்த மக இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. அதோ பாத்தியா அரவங்காடு, அந்த அரவங்காட்டில் கொண்டு போய் விடு. காக்கு கழுகு விருந்தாகட்டும். இவளை புறப்படு. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். எந்த பாவென்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொண்டு விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது வீண் பழி சுமத்து விட்டார்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியவில்லை. தலைவர் யாரு எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? யார் அவன்? இருக்கின்றான். அவன் இங்குதான் இருக்கிறான். ஆமா, அவன் இந்த மேடை மீதுதான் இருக்கிறான். இந்த மேடை மீது அப்படி என்றால் அவனா? அந்த பாவியா? அட சதிகாரா, அட மோசக்காரா, அட சண்டாரா, அட நாசக்காரா. நான்டா அப்பா சாவச்சையா அந்த பையா அம்மா தாய் அம்மா ஆட்ட கூட்டால நான்டா இந்த கூறு வம்ப வாங்குறேன். கூறு வம்பற வாங்குறேன். கூட்டு கூட்டு கம்முனு பாறானா நரி பஞ்சாடே. நல்ல பையனால உட்கார வச்சனம்மா. அவங்க அப்பன சாவ இப்படி நண்டவன் போர் வேஷம் போடுகின்ற பாவி நீ தாண்டா செஞ்சிருப்ப. சத்தியமா நீ தான் செஞ்சிருப்ப. அம்மா நான் என்ன பண்ணா? என் தந்தை இப்படி என்னடா தவறு செய்தார்? என்னுடைய தந்தை உனக்கு என்னடா தவறு செய்தார்? என் தந்தை உனக்கு எப்படியெல்லாம் பார்த்து கொண்டார்? என் தந்தை கொள்வதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? சதிகார பாவி, நீ நல்லா இருக்க மாட்டடா. நீ நல்லா இருக்க மாட்ட. காலையில போகும்பொழுது நீ ட்ரெயின் அடிப்பட்டு தானே சாவ போற. எங்கே இடி இடிக்குதுன்னு பார்த்துட்டு அம்மா நானு நம்ப ஒப்பனை நானா சாவாச்சான். எந்த புண்ணாக்கு தூணவன் சொன்னது? இந்த மேடை மீதுதான் இருக்கிறான் என்று சொன்னேன். அதான் சொன்னேன். மேடை மீது இருக்கிறான்னு சொன்னாரு. இப்போ தெரிஞ்சாகணுமா? பாலில விஷ கலந்து உன் தந்தையை கொன்றது யார் என்று? நான் கிடையாது. நீ இல்லையா? அப்ப வேற யாரு சொல்லுவா? பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? சொல்ற இருமா. எச்சையல நாய் நக்கனையல தெரியுமா? நீதிமன்றத்தில் தங்களை இழிவாக பேசியிருக்கின்றேன். அதுக்கெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். உண்மையான கொலைகாரன் யார் என்று சொல்லுங்கள். அந்த கொலைகாரன் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் இருவரும் தான். புரியவில்லையா? புரியவில்லையே. உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? அம்மா என்ன டமால சத்தம் கடித? என்ன அஷ்டடா? என்ன அஷ்டடா? பொம்பளையால ஓடுவாங்கண்ணா. ஐயோ அஷ்டடா பாவி. யாரு? இந்திகாச்சு. நான் வந்தா இந்த இந்தி காட்சி இந்த இந்திக்கார மேல கை வச்சிருப்பான்.
நீ அடிக்கிற அவன் அடிக்கிறான் வரப்போது சடத்தாங்க கூட்டல ஒருத்த குட்டாண்டா என்ன அட பாவி இந்த கூட்டத்துல சடத்தாங்க கூட்டல சோழவாரன்னு கரெக்டா பெருநமல்லூர் வழியில் ஏறி கொடுத்துக்கிறாங்க. செய்யார் பக்கத்துல சோழவாரத்துல எதுவுமே வண்டி நிறுத்துறான் பாருங்க. நல்ல காலம் அந்த ஆமனாங்க சண்முகம் இந்த ரவுத்த காப்பாத்துறாரு. அவ்வளவுதான் கதி. அட பாவி உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்து விட்டது. இப்பொழுதே நீதிமன்றம் சென்று உங்கள் இருவருக்கும் சப்ப எங்க வடுக்கு 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 வடுக்குன்னு போறிய போறீங்க சொல்லி பார்க்கலாம். உன் அண்ணனிடம் சென்று எனக்கு தண்டனை வாங்கி தர போகிறாயா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூட்டு கருவமா. இப்ப கவ போறான் பாரு. அன்றொரு நாள் மாபெர சபையில் என்ன பத்தி என்னடா சொன்னா? அடே கருணாகம் புறம்போக்கு எச்சையல உன்னை எச்சையலன்னு சொன்னா கூட பரவாயில்லை. என்ன நாய் நக்கலையாலன்னு கேட்டாலே அடுக்குமா. என்ன எச்சையலன்னு சொன்னா கூட பரவாயில்லையா? இவரு நாய் நக்கலையால சொன்னது இவரு கௌரவம் கொஞ்சம் போச்சு. ஏன்னா அவர் 8 படி ஜமீன்தார் இல்ல அவரு. என்ன கண்டு பேசுற? செத்து எனக்கு தண்டனை வாங்கி தர போகிறாயா? சொல்லு பார்க்கலாம். அப்போதே உரைச்சலாம். பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு பேசும்போது ஆகையால் இவள் இருக்க இடம் இப்போது எங்க? அரவாணிக்காடு அரவங்காடு அரவங்காடு. அடி என்ன சொல்லி போக்கடா? நம்ம தடவி நின்னுங்கிற யாரு மேல உக்காந்து ஜட்டி காட்டுற வெறி சொன்னா விட்டக்கால் செருப்புக்கு சமயம் விடுத்தலாம். செருப்புன்னு சொன்னேன் சொல்லலாமா? வாயமுறா டால்டா டால்டா நாங்கள் டால்டா போண்டா போண்டா ஸ்வீட் போண்டா அம்மா ஊத்த கீழே அவளா என்னப்பா தடவற? கை நீட்டிய பேசலாமா? அடியா கருணாடா டிராபிக் போலீஸ். ஆமா டிராபிக். ஓ அம்மா அவங்க போனாங்க. இனிமே கொண்டு இந்த நாட்டில் இடமே கிடையாது சொல்றாங்க. அட பாவி அட சதிகாரா அட மோசக்காரா முன்னாடிதான் அதனால வந்து எனக்கு. ஆமா அடிக்கிறான் நீ அடிக்கிற உத வாங்கிறதுக்குன்னே இந்த கம்பெனியில போறதுனா நான் அம்மா அந்த பாவி கூட சேர்ந்து இந்த பாவி நான் கொடுமை செய்யறேன்னு கவலைப்படுறியாம்மா? வாழையடி வாழையா இந்த அரசாங்கத்துல வேலை செய்யுது. உன் அண்ணன் உன் மேல உயிரியே வைத்திருந்தான். வாழ வழி இல்லாத நமது நாட்டுக்கு ஓடி வந்து பாலிலே விஷம் கலந்து உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உன் மீது போட்டிருக்கிறான். பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்க வேண்டும் அம்மா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கிறாங்கப்பா. அந்த பாவி செய்யறதெல்லாம் அந்த பாவி நான் கேட்பேன்னு பாக்குறியா? நம்மளால கேட்க முடியாது. வந்ததுல இருந்து என் சூட்டை கேட்கிறான், நான் என் மந்த உண்டை கேட்கிறான். நம்ம 2 பேரும் உத வாங்கிறதுக்கு தான் போறோம். இப்பாற்பட்ட செயலை செய்யறானே அந்த கருணாகம், அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில என் புழு நெண்டுமோ, அவன்
என்னங்க மே மாசம் 93 நான் பிறந்தேன். ஆளை பார்த்தா ஒரு பேச்சு, ஆளை பார்க்கலாம் ஒரு பேச்சு. இல்ல முள்ளல் பிடிக்கல. புத்திமா சொல்லிட்டியா? புத்திமா சொல்லிட்டியா? புரியல. ஏய் இந்த தலை காட்டிக்கிறேன். நான் செல்லும் பொழுது அவன் தான் வரி வளர்த்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கின்றான். ஒரு நாட்டு இளவரசி எதுக்காக அரவம் காடி செல்ல போகின்றார். அவன் தான் என்ன சொல்றான், கருத்தலன்னு உங்களை தான் இழிவா பேசுறான் சொன்னான். ஏய் அடங்க அடிக்காதே பதைக்காதே அண்டா உலகை இப்படி என்ன நடக்குது பாத்தியா? ஏய் வாங்க. என்ன அடிக்கிறியா? என் பங்காளி மேல ஒரு கை வச்சு ஏய் வாங்க. வானா அத்துக்கும் வானா என்ன சொன்னாரா? இல்ல இத வாயை தரல சொல்லலாம்னு பாக்குறாரு. ஓடுமா இருக்கு நீ வச்சிரு ஓடு. நாட்டு இடமே கிடைக்காது. நான் நினைச்சேன் இந்த மகேந்திரபுரி நாடு. பாத்தீங்களா? பாருங்க, நாய் சுடக்கூல வாயை விட்டுச்சு, அதுக்கு சூடு தாங்க முடியல, உதவிங்க. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு பெண்ணின் நிலைமையை பாருங்கள். உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. யாருக்கும் இப்ப நிலைமை வரக்கூடாது. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்கம்மா. எங்கன்னா ஃபைனான்ஸ் வாங்கிக்கணும் வாங்க. ஃபைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான், ஆம்பளையை நம்பி யார் கொடுக்குறான்? பணம் இல்லைன்னு கவலைப்படாத கோமதியா. உன் காதில் மூக்கலக்கத்தை கைச்சி எடுத்தாந்து போடு. அடுக்கு கடையில் வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊர் உள்ள அனுப்புகிறோம். நீங்கள் மூட்டினா மூட்டுக்குங்க, இல்லை முயவு போனால் முயவு போட்டோம். அம்மா போட மாட்டாங்களா? ஒரு நாட்டுக்கே இளவரசி நான் என் கருத்து திருவோட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுவா எடுத்து விட்டானே ஆண்டவா. எனது வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா இறைவா? ஆண்டவா